அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிந்தனைக்காக சில நிமிடங்கள் உங்களோடு. எங்களுடைய எண்ணங்களை சீர்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஒரு சம்பவத்தை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். பனு இஸ்ரேலுடைய காலத்தில் ஒரு வணக்கசாலி இருந்தார். ஒரு வயதான மனிதர். அவருடைய வேலை அல்லாவை தொழுவது, இபாதத்து செய்வது. அந்த மனிதரிடத்தில் சென்று அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒருவர் சென்று சொன்னார், பெரியவரே, நம்மளுடைய ஊரில் இருக்கக்கூடிய சில மனிதர்கள், அதோ தெரிகிறது பாருங்கள் ஒரு மரம். அந்த மரத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னார். உடனே அந்த பெரியவர் ஒரு கோலாடியை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை வெட்டுவதற்காக விரைந்தார். இடையில் அவரை செல்ல விடாமல் தடுத்த ஷைத்தான் அவரிடத்தில் சொன்னான், பெரியவரே, நீங்கள் ஒரு சிறந்த வணக்கசாலி. நீங்கள் அல்லாவை வணங்குவதை விட்டுவிட்டு எதற்காக இந்த மரத்தை வெட்டுவதற்கு விரைகிறீர்கள் என்று சொன்னான். அதற்கு அந்த பெரியவர் சொன்னார், இந்த மரத்தை வெட்டுவதுதான் எனக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய பெரிய இபாதத், வணக்கம் என்று சொன்னார். அதை அதற்கு ஷைத்தான், இல்லை பெரியவரே, இந்த மரத்தை வெட்டுவது காட்டிலும் உங்களுக்கு அல்லாவை வணங்குவதுதான் சிறந்தது என்று தடுக்க முனைந்தான். உடனே அந்த பெரியவர் ஷைத்தானை எ அப்படியே கீழே தள்ளிவிட்டு ஷைத்தானின் மீது அவர் அமர்ந்து கொண்டார். உடனே அவரிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி ஷைத்தான் அவரிடத்தில் சமாதானத்தை பெற்றுக்கொண்டான். பெற்றுக்கொண்டு மீண்டும் அவன் தடுப்பதற்கு ஒரு யுக்தியை கையாண்டான். அவன் சொன்னான், பெரியவரே, இந்த மரத்தை வெட்டுவதற்கு உங்களுக்கு யாரும் உத்தரவிடவும் இல்லை. அது உங்களுடைய வேலையும் கிடையாது. நீங்கள் அல்லாவை வணங்குவதை மாத்திரம் வணக்கமாக கொண்டு உங்களுடைய வேலையை பார்த்து கொள்ளுங்களே என்று மீண்டும் சொல்ல ஆரம்பித்தான். உடனே கோபமடைந்த அந்த பெரியவர் மீண்டும் அவனை கீழே தள்ளி அவன் மீது ஏறி அமர்ந்து கொண்டார். பிறகு மீண்டும் ஷைத்தான் தன்னுடைய அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டு அந்த பெரியவரிடத்திலிருந்து விடைபெற ஆரம்பித்தான். ஆனாலும் கூட அவனுடைய அந்த முயற்சி நோக்கம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறுதியாக அவன் சொன்னான், பெரியவரே, நீங்களோ ஒரு ஏழையாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு அல்லாவை வணங்குவது மாத்திரமே ஒரு இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மரத்தை வெட்டுவதை விட்டுவிடுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு 3 தினார் கொண்டு வந்து தருகிறேன். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் நல்ல காரியங்களில் ஈடுபட முடியும். அல்லாஹ்வினுடைய வழியில் செலவு செய்ய முடியும். அப்படியான விடயங்களை செய்யலாமே என்று ஒரு ஆலோசனை கூறினான். இவனுடைய தடுக்கக்கூடிய முயற்சியும் விடாப்பிடியாக இருப்பதனால், இவன் சொல்லக்கூடிய யோசனையும் அவருடைய எண்ணத்திற்கு சரியாக பட்டதன் காரணமாக, ஷைத்தானுடைய அந்த இபிலீஸினுடைய அந்த அ தூண்டுதலுக்கு அவர் ஆளாகி, அவர் சொல்லக்கூடிய விடயத்துக்கு அவர் இணங்கிவிட்டார். இணங்கி மரத்தை வெட்டாமல் அவர் தன்னுடைய அல்லாவை வணங்குவதற்காக வேண்டி தன்னுடைய வேலைக்கு அவர் சென்று விட்டார். 2வது நாள் ஷைத்தான் அவன் சொன்னது போன்றே அந்த 3 தினாரை எடுத்துக்கொண்டு அந்த பெரியவரிடத்தில் கொண்டு போய் கொடுத்தான். முதல் நாள். 2வது நாள் பெரியவர் அந்த பணத்தை எதிர்பார்த்து அ இருந்து கொண்டிருந்தார். ஆனால் ஷைத்தான் வரவில்லை. கோபமடைந்த பெரியவர் தன்னுடைய அதே கோலாடியை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை வெட்டுவதற்காக மீண்டும் விரைந்தார். ஆனால் இடையில் மீண்டும் இடைமறித்த ஷைத்தான்
அந்த பெரியவரை பார்த்து எங்கே செல்லுகிறீர்கள் என்று கேட்டபொழுது, நான் உன்னை எதிர்பார்த்திருந்தேன், நீ வரவில்லை, அதனால் அந்த மரத்தை வெட்டுவதற்காக நான் செல்லுகிறேன் என்று கூறினார். உடனே அந்த பெரியவரை கீழே வீழ்த்தாட்டி ஷைத்தான் அவர் மீது ஏறிக்கொண்டார். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், முதலாவது முறை நான் வந்தேன், 2, 3 முறை உன்னை நான் கீழே விழத்தி உன் மீது நான் ஏறிக்கொண்டேன். ஆனால் இப்பொழுது நீ என்னை கீழே சாய்த்து என் மீது ஏறிக்கொண்டாயே, எப்படி உனக்கு இவ்வளவு பலம் வந்தது என்று ஷைத்தானிடம் அந்த பெரியவர் கேட்டார். உடனே ஷைத்தான் பதிலளித்தான், முதல் முறை நீங்கள் கோலாடியை எடுத்துக்கொண்டு அந்த மரத்தை வெட்டுவதற்காக சென்றது அல்லாவுக்காக வேண்டி. அல்லாவுக்கு இணை வைக்கிறார்கள். அல்லாவை வணங்குவதை விட்டுவிட்டு இந்த மரத்தை மக்கள் வணங்குவதற்கு முற்படுகிறார்களே என்ற அந்த ஆதங்கத்தில், அந்த ஒரு வெறுப்பில் நீங்கள் அந்த மரத்தை வெட்டுவதற்காக முனைந்தீர்கள். அல்லாவுக்காக என்று முனைந்தீர்கள். ஆனால் இப்பொழுது நீங்கள் மரத்தை வெட்டுவதற்காக அதற்காக வேண்டியல்ல. நான் உங்களுக்கு 3 தினார் தருகிறேன் என்று சொன்னேன். அது உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற அந்த ஆத்திரத்தில் தான் நீங்கள் வெட்டுவதற்கு செல்கிறீர்கள் என்று ஷைத்தான் கூறினான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் சீர் செய்து கொள்வோமாக இருந்தால், எங்களுடைய எண்ணங்களை நாங்கள் சரி செய்து கொள்வோமாக இருந்தால், எங்களுடைய அமல்கள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய இம்மை மறுமையினுடைய வாழ்க்கை மிகவும் பிரகாசமானதாக, அழகாக இருக்கும் என்பதை இந்த சம்பவம் எங்களுக்கு உணர்த்தி காட்டுகிறது. எனவே இன்னமல் ஆமாலு பின்னியத், எங்களுடைய நியத்துகளை நாங்கள் சீர் செய்து அல்லாவின் பக்கம் நெருங்கி அவனுடைய திருப்பொருத்தத்தை பெற்று இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியடைய எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் ஒரு சிறந்த, விமோசனமான, பிரயோஜனமான, அழகான ஒரு வாழ்க்கையை தந்த அருள் புரிவானாக என பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.